நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓய்ந்தது கனமழை. பல இடங்களில் வெள்ள நீர் வடியாததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ளத்தால் சூழப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதி 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் மலைக்கோயிலில் தஞ்சம். கருங்குளத்தில் மீட்பு பணிகளுக்கு படகில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் மாயம். 3 பேரை தேடும் பணி தீவிரம். வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் அகரம் கிராமம். 6 படகுகள் மூலம் 200க்கும் மேற்பட்டோர் மீட்பு. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள பயணிகள் உணவுப் பொருட்கள் வழங்க நடவடிக்கை. வெள்ள நீரால் சூழப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் நானல் காடு கிராமம். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் தீவிரம். தூத்துக்குடி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய கர்ப்பிணி குடும்பத்துடன் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் வடிய தொடங்கிய வெள்ள நீர். போக்குவரத்து முழுமையாக சீரடையாததால் பயணிகள் தவிப்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு நிவாரண உதவி. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் அமைப்பிடம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கி வரும் பிற பகுதி மக்கள். நெல்லை ரயில் நிலைய இரும்பு பாதைகளில் வடியாத வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த நெல்லை சந்திப்பு டவுன் பகுதிகளைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் மீட்பு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து இயக்கப்படும் 24 ரயில்கள் ரத்து. 5 விரைவு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நெல்லை வண்ணாரப்பேட்டை பாலத்தின் மீது போக்குவரத்துக்கு தடை. பாலம் அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என ஆட்சியர் அறிவுறுத்தல். தண்ணீர் தேங்கியுள்ள நெல்லை டவுன் பகுதியில் மின் இணைப்பு துண்டிப்பு. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிறுவனம் நிவாரண உதவி. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 500 குடும்பங்களுக்கு காய்கறிகள் உட்பட உணவுப் பொருட்கள் விநியோகம். குற்றால அருவிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில் தண்ணீரால் சூழப்பட்ட வணிக நிறுவனங்கள். பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் பாதிப்பு. முழு கொள்ளளவை எட்டியது வைகை அணை. 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. வெள்ள பாதிப்பால் தனித்தீவுகளாக மாறிய தூத்துக்குடி மாவட்ட கிராமங்கள். மீட்பு பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்களை இயக்க கோரிக்கை. வெள்ள பாதிப்பை சரி செய்ய மத்திய அரசிடம் கூடுதல் நிதி ஒதுக்க கோரிக்கை வைத்துள்ளோம். டெல்லியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. பிரதமர் மோடியை இன்று இரவு சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். இடைக்கால நிவாரண நிதி கோருவார் என எதிர்பார்ப்பு. வெள்ள பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம். நிவாரண முகாம்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை ரத்து. லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.